வணக்கம் தமிழ் உறவுகளே. நான் உங்களிடமிருந்து இன்றைக்கு சந்திக்க போகிற சந்திப்பு இதுவரை காலம் இருந்த சந்திப்பில் இருந்து இது சற்று வேறுபட்ட விடயம். எனக்கு சிறுநீரகங்கள் இரண்டும் பழுதடைந்து ஒரு மாற்று சிறுநீரக சத்திர சிகிச்சை உட்படுத்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் உயிருக்கு ஆபத்து என்று வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த வைத்திய சத்திர சிகிச்சைக்கு இணைய வைத்திய செலவுகளுக்குமாக சுமார் இதுவரை 19 லட்சம் ரூபாய் பணம் செலவாக இருக்கின்றது. பல்வேறு விதமான பரிசோதனைகள் அந்த சிறுநீரகத்தை கொடுப்பவருக்கும் வாங்குகின்ற எனக்கும் பொருந்த வேண்டும். பல மாதங்களாக பல்வேறு விதமான சோதனைகளுக்காக சுமார் 19 லட்சம் கொண்டிருக்கிறேன். இன்னமும் அந்த சத்திர சிகிச்சை இணைய செலவுகளுக்காக சுமார் 70 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், என்னுடைய 50 வருடத்துக்கு மேற்பட்ட அரசியல் வாழ்க்கையிலே சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சிறிதளவும் இருக்கவில்லை. 2 தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராகவும் 1 தடவை மாகாண சபை உறுப்பினராகவும் இப்போ 2வது தடவையும் நகரசபை தலைவராகவும் இருந்து கொண்டு தேர்தல் திணைக்களத்தினுடைய ஆணையாளர் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் சொத்து பிரகடனங்களை கொடுத்த பொழுது அது மூடிய சில்லில் கடித உரையிலே தர வேண்டும், நீங்களே திறந்த அறிவிலே தந்திருக்கிறீர்கள் என்று மஹிந்த தேசப்பிரிய அவர்கள் சொன்ன பொழுது அவருக்கு நான் சொன்னேன், இல்லை இதிலே திறந்த புத்தகம், நீங்கள் இதில் பார்க்கலாம் பார்க்கலாம் என்று பார்த்து விட்டு தலையிலே கை வைத்தார். 2 தடவைகளை பாராளுமன்றமாக இருந்து, மாகாண சபை உறுப்பினராக இருந்து, நகரசபை தலைவராக இருந்தேன். இருந்தவர் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக போட்டியிடுகின்ற நீங்கள் உங்களுடைய காட்டினால் தெற்கிலே இருப்பவர்கள் பிரமிக்க வேண்டும். ஒரு சொந்த வீடு இல்லை, அதே போல சொந்த வாகனம் இல்லை, எந்த விதமான சொத்துக்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே மக்களுக்காக சேவையாற்றுகின்றீர்கள் என்று குறிப்பிட்டதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அவை இவ்வாறான சூழ்நிலையிலே இவ்வளவு பெரிய பெருந்தொகையை என்னுடைய உறவினர்களோ நண்பர்களோ தரித்து செலவழிப்பதிலே சேர்ப்பதிலே சிரமங்கள் இருக்கின்றன. ஆகவேதான் அது ஒரு திறந்த புத்தகம் போல திறந்த ஒரு அழைப்பை நான் விடுகின்றேன். இப்பொழுது கூட வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு நண்பர் என்னை சந்தித்து கட்டாயப்படுத்தி தான் 5 லட்சம் ரூபாய் தருவதாகவும் மற்றவர்களிடம் பணத்தை திரண்டுங்கள், தேவைப்பட்டால் நான் மேலதிகமாகவும் தருவதாகவும் கூறிய அடிப்படையிலே தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்துகின்றேன். இன்னொன்று, அந்த 19 லட்சம் ரூபாயே வெளிநாட்டிலே இருந்த மனித உரிமை ஆர்வலராக இருந்த மறைந்த நீதவான் தம்பித்துரை அவர்களுடைய மகன் அவர்கள் ஒரு உணர்வாளர், ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையிலே சிறு வயதிலேயே தியாகி சிவகுமாருடைய சிலையை திறந்து வைத்தவர், சிறையில் எல்லாம் இருந்தவர், பின்னர் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றுதான் அவர்களுக்கு சட்டத்தரணியாக வந்து செய்தவர். அவர் தன்னுடைய சொந்த பணத்திலே எனக்கு 10 லட்சம் ரூபாவை அனுப்பியிருந்தார். தேவைப்பட்டால் மேலதிக பணத்தை அனுப்புவோம் என்று சொல்லியிருந்த நேரத்திலே ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை, அவர் அமெரிக்காவிலே காலமாகிவிட்டார். இவ்வாறான ஒரு சூழ்நிலை பின்னணியிலே தான்
இந்த பணத்தை அவரே சொல்லியிருந்தால் தேவைப்பட்டால் அரைவாசி பணத்தை நான் தருகிறேன், மீதியை நான் பொறுப்படுத்தி திரட்டி தருகிறேன், நீங்கள் கூச்சப்பட வேண்டாம், இதிலே ஒளிமறைவுக்கு இடமில்லை, இது உயிர் முக்கியமானது, நீங்கள் இதை காலத்தை கடந்து கொண்டு சென்றால் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும், உங்களை போன்றவர்களுடைய பங்களிப்பு மிகவும் பெருமதியானது. இப்பொழுது கூட இந்த ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டு 50 வருடங்கள் நினைவு கூறப்படுகின்ற நேரத்திலே அந்த வட்டுக்கோட்டை தீர்மான மாநாட்டிலே கலந்து கொண்டவர் என்ற வகையில் 50 வருடத்துக்கு முன்னர் 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி அதிலே ஒரு பேராளராக 150 பேராளர்களே ஒருவராக கலந்து கொள்ளவர் என்ற வகை மிக சொற்பனவர்கள்தான் அப்படியானவர்கள் இன்னமும் அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே என்னுடைய பங்களிப்பு விடுதலை போராட்டத்திலே சிவாஜிலிங்கம் என்றால் தெரியாதவர்கள் பெருமளவிலே இருக்க முடியாது என்ற அளவுக்கு நான் முடிந்த அளவுக்கு அர்ப்பணிப்பாக நான் என்னுடைய சேவையை ஆற்றி இருக்கின்றேன். ஆகவே நான் உங்களிடமிருந்து மிகவும் உரிமையுடன் மன்றாண்டமாக கேட்டுக்கொள்வது, உங்களால் முடிந்த பணத்தை, அது 50,000 இருக்கலாம், 25,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம், எனது வங்கி கணக்கு இலக்கம் இலங்கை வங்கி கணக்கு இலக்கம் 77 46 88 பம்பலப்பட்டி கிளை, இந்த இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் இந்த சத்திர சிகிச்சையை பூரணப்படுத்தி சுகமடைந்து வெளியேற முடியும். ஆகவே இந்த பொருந்துகின்றது என்பது நீண்ட கால போராட்டத்திலே தான் பலருக்கு சாத்தியமாக இருந்தது. அந்த வகையில் தான் எனக்கும் எத்தனையோ பேருடைய பொருந்து சிறுநீரகங்களை பொருத்தி பார்த்து இப்பொழுது பொருந்தி எல்லாத்துக்குமான ஒரு உத்தரவை வைத்தியர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சத்திர சிகிச்சைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். பணம் தான் துறை பிரச்சனை. பணத்தை வேறு விரைவிலே கொடுக்காவிட்டால் காலப்போக்கிலே இது என்ன வடிவ எடுக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே நீங்கள் உங்கள் எல்லோருடைய அன்பானவர்களை நான் பார்த்து கேட்பது, உங்களால் முடிந்ததை இதை அனுப்பி வைப்பீர்களாக இருந்தால் நான் மிகவும் நன்றியுடனாக இருப்பேன். இறுதி மூச்சு வரை தமிழீழ மண்ணுக்காக, தமிழீழ மக்களுக்காக போராடி உயிரை விடுகின்ற பொழுதும் போராடி கொண்டிருந்த நேரத்திலே தான் உயிர் பிரிந்தது என்று சொல்கின்ற அளவுக்கு என்னுடைய போராட்டத்திலே நான் செயற்படுவேன் என்ற உறுதியோடு இந்த வேண்டுகோளை எல்லோரிடமும் வைக்க விரும்புகின்றேன். இதிலே இப்பொழுது கடந்த 2 மாதங்களாக ஒரு மன போராட்டத்தின் சந்தியிலே தான் இவ்வாறு பொதுவாக விட முடியுமா, பணத்தை திரட்ட முடியுமா, இது நல்லா இருக்குமா இல்லையா என்று வழிகளை யோசித்தும் எதுவும் சாத்தியமில்லாத சூழ்நிலையிலே தான் இந்த முடிவை யோசனையை ஏற்றுக்கொண்டு வந்து அந்த வகையிலே விமர்சனங்கள் எல்லாம் போகலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய உயிர் மிஞ்சி இருப்பதே இனத்துடைய விடுதலை போராட்டத்துக்கு தான். எனக்கு வேறு எந்த விதமான நிகழ்ச்சி நிரலவில்லை. ஆகவே அதற்கு உங்களுடைய ஆதரவையும் பொன்னான பங்களிப்பையும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.